Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 925 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சியால இன்விசிபிளா மாற முடியும்னு தெரிஞ்ச உடனே பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன அவன் அடிச்சு அடியில அந்த டைனோசர் மண்டனே கதிகலங்கி போயிட்டான். சடனா அவன் பாடியை சின்னது பண்ணிட்டு பொசுக்குன்னு வந்து நிப்பான். ஒரு சாதாரண நூடுல்ஸ் கடைக்காரன்னு நம்பிதான் இவ்வளவு சீனை போட்டு வந்தான். ஆனா கடைசியில வந்தவன் போட்டு பொழந்து எடுத்தான். இப்ப என்னடானா புதுசா சூட்டெல்லாம் போட்டு சிவனிலே அடிக்கிறான். யாரா நீ ஒழுங்கா உண்மையை சொல்லுமா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த டைனோசரோட சைஸ் இருந்து இப்ப அவன் சைஸை கொஞ்சம் குறைச்சிருக்கான். சோ இப்படி இருக்கும்போது அவனால ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும், ஈஸியாவே சண்டை போட முடியும். அதனால உன்னை ஈஸியாவே நான் கொன்றுவேன். ஆனா அதுக்குள்ள மேட்டரை சொல்லுன்னு சொன்னா நம்ம பையன் வாய திறக்க மாட்டான். பேசாம உன்னை கொன்னாதான்டா சரிப்பட்டு வரும் சோபா மேன் அப்படிம்பா. ஆமாண்டா அதான்டா என் பேரு டுமாங்கோலி, வாடா வாடா அடிச்சுக்கலாம் வாடாம்பா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சும்மா உதார் விட்டுட்டு இருக்கான்னு. ஒழுங்கா உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை நீ சொல்ல மாட்டேன். அதனால உன்னை புடிச்சு ரெண்டா பிரிச்சு உன் மாஸ்கை எடுத்து அதுக்கப்புறம் உன்னைய நான் தூக்கிட்டு போய் நீ யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. என்ன இப்ப அந்த பேஜ் ஒன்னு சொன்ன மாதிரியே கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். தஞ்சை கரெக்டா அவன் வால்ல அடிக்கும் போது இன்விசிபிளா மாதிரி இருப்பான். லாலாம் பயந்துட்டு ஐயோ ஸ்டெல்த் பிளாக்னு. ஆனா நம்ம பைய எஸ்கேப் ஆகி அறிவு கட்ட பண்ணி பையல அந்த பேரை சொல்லாதேன்னு தானே பேரை மாத்தி வச்சிருக்கேன். ஏன்டா உசுர வாங்குறே சைல்டிஷ் பாய்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போவான். அவனோட பேரு இனிமேட்டு சோபா மாஸ்க் தான், மாத்திக்கிறதா இல்ல. அவன் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இவனோட சூட்டோட ஃபுல் பவர் என்னன்னு செக் பண்ண போறான். அதனால வெறித்தனமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அந்த உடோன்ல நம்ம லூஃபி நல்லா கொரட்டை விட்டு சரியான தூக்கம். நம்ம பயலுக்கு தான் நைட்டு பசிக்குமே. வயிறு கடமுடன்னு சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு டம்ப்ளிங்ஸ் ஒன்னு எடுத்து வாயில போட்டுட்டு இருப்பான். ஒரு 2 எண்ணம் சேஃப்டிக்காண்டி எடுத்து வச்சிருந்திருக்கான். ஆனா அது எப்படி பார்த்தோம். அதனால நேரா யூஸ்டஸ் கிட்ட போய் நே விளக்கண்ணே ஒன்டன் டம்ப்ளிங்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் குர்ரா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்பா. ஆனா அந்த பக்கம் இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். அசைவே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் அவன் தூங்கிட்டு இருக்கதையும் ஒழுங்கா காட்டல, ஒரே இருட்டா இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி மென்ஷன்ல காட்டுறாங்க. அங்க விருந்தெல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்குது. அந்த ஒரோச்சிக்கெல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சில எபிசோடுகளில் அவனுக்கு செருப்படி விழ போகிறது. அதனால ஆடுற வரைக்கும் அவன் ஆடட்டும், யூ டோன்ட் வரி. வெளியில வந்து ரோபின் என்ன பண்ணுவா, பழைய மிஸ்டீரியஸா இருக்க ரோம செக் பண்ணி பாப்பான். இவங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு. ஆனா மெயினா அவளோட மோட்டோவே பானகிளிஃப தேடுறதான். ஏன்னா இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா பல செஞ்சுரிக்கு முன்னாடியே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஐலாண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம பானகிளிஃப் எல்லாமே இங்க தான் ரெடி பண்ணாங்க. அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. அதனால ஏதாச்சும் சீக்ரெட் ரூம் இருக்குதா, அந்த ரூம்ல பானகிளிஃப் இருக்குமான்னு ஒவ்வொன்னா தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு எவனோ உள்ள இருந்து என்னமா ஏதாச்சும் தேவையா தேடிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்பான். ரோபினுக்கு தூக்கி வாரி போடும், இவன் இங்க இருந்து வந்தான்னு. ஆனா அவன் உள்ளே தான் இருந்திருக்கான், இவன் நோட் பண்ணாம விட்டுருக்கான். அதே நேரம் அந்த ஒரோச்சி குமரசகி கிட்ட அத கொஞ்சம் வாசிக்க முடியுமாமா. அவ ஒன்னே அது என்ன கிட்டாரா இல்ல பியானாவா, ஒருவேளை வயலினா இருக்குமோ, சரி ஏதோ ஒண்ணு அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான். இங்க நம்ம ரோபின் மாட்டிட்டால, அங்க ஒரு ஆள் இருந்தா பரவாயில்லையே, அசால்ட் அடிச்சு மண்டையை பழந்துட்டு போயிட்டே இருப்பாளே. அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவசரப்பட்டு இங்க வந்து மாட்டிட்டியமா, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்படி நீ வரக்கூடாதுன்னு. அப்படி இப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி ரோபினை மிரட்டுற மாதிரியே பேசுவாங்க. ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே நிஞ்சாஸ், ஒரோச்சியோட பர்சனல் நிஞ்சா ஃபோர்ஸ். அங்க எங்கன்னு இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி சஸ்பீஷியஸா யாராச்சும் சுத்துறாங்கன்னு தெரிஞ்சா உடனே ரவுண்ட் கட்டிடுவானுங்க. அதான் ரவுண்ட் கட்டிட்டானுங்க. இப்போ ரோபின் தொக்கா மாட்டிட்டா. ஒரு நிஞ்சானாலே தப்பிக்கிறது கஷ்டம். இத்தனை பேர்னா என்ன பண்ணுவான். அந்த டைமுங்கும் போது ஃபுக்கரோ குஜி அப்படின்னு ஒருத்தன் வருவான். இவன் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்காங்களே ஒரு நிஞ்சா கூட்டம். இந்த கூட்டத்தோட பேரு ஒனிவா பன்ஷு. அதோட கேப்டன் தான் இவன். ஒழுங்கா எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு சொல்லிரு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தரேன்பா. உள்ள என்ன பண்ண போறாளோ தெரியல. இங்க அந்த டைனோசர் மண்டைய நம்ம சஞ்சய்க்கு ஈக்குவல் டஃப் கொடுத்துட்டு இருந்தால இப்ப சஞ்சயவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஆளுலால நம்ப முடியல. அண்ட் நம்ம லாவுக்கே இப்பதான் புரியுது ஆன்ஷியன் டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகளா இருப்பானுங்க போலன்னு. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டெல்த் பிளாக் எல்லாம் தோக்கடிக்க முடியாது, அது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். இங்க நம்ம சஞ்சய் அடிச்சு புரண்டு வந்து விழுந்ததுல இதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமா வலிக்கும். ஆனா இந்த சூட்டை போட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெயின் அவனால ஃபீல் பண்ண முடியல, லைட்டா வலிக்குது அவ்வளவுதான். ஆனா இப்படியே அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கன்னா டெஃபினட்டா இந்த மொத்த கேபிட்டலுமே அழிஞ்சு போயிடும். அதனால சட்டு புட்டுன்னு சொல்லி முடிக்கணும்னு கிளம்புவான். இங்க இவனுங்க 3 பேரும் அடிச்சு பிடிச்சி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா எப்படின்னு கொஞ்ச நேரத்துல ஆளுங்க எல்லாம் வந்துருவானுங்க. இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவன் எஸ்கேப் ஆடுவான், இவனுங்க மாட்டிக்குவானுங்க. இந்த ஒரு அடி அடிச்சதுக்குள்ளேயே இவன் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ரைட்டு, இவனோட டெட் பாடியை கொண்டு போய் கியோஷிரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம பேரை வாங்கிக்கலான்னு. ஆனா அந்த டைம் சஞ்சய் ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து மூஞ்சில ஒரே மிதி. அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே ஆன மாதிரி இருக்கும். இங்க இவனுக்கு 3 பேரும் எபிசூட் டவுனுக்கு கிளம்பிட்டானுங்க. அங்கதானே நம்ம ஜோரோவும் இருக்கான். எப்படியே மீட் பண்ணிடுவாங்கன்னு நம்புறேன். பாப்போம். இங்க பேஜ் ஒன்னு அடி வாங்கின உடனே கொஞ்சம் கேரானா, ஆனா மறுபடியும் அட்டாக் பண்ணதான் வருவான். அப்ப மறுபடியும் சஞ்சய் இன்விசிபிளா மாதிரி சும்மா தொவன்னு துவச்சு அடிச்சு தெரிய விடுவான். பேன்னு கிடப்பானா.
அந்த டைம் ஹைட்டா போய் அவன் ஆல்ரெடி ஏர்லயே வேகமா ஓடுவான். அந்த ஃபோர்ஸ் பிளஸ் ஜெர்மா டெக்னாலஜி ரெண்டையும் யூஸ் பண்ணி அவன் வருவானா இல்ல லைட் வருதான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேகம் வந்து ஒரே மிதி அந்த இடமே பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்காயிரும். சரி ரைட்டு சோழியம் முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் பேனு கத்திட்டு இருப்பான். அதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த எடுபட்ட பையன் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஆள்னு. அதனால இதுக்கு மேல இவங்க சண்டை போட்டு இருந்தா நம்மளும் தான் மாட்டணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். இந்த கிறுக்கு பையன் அவன் எங்க போனான்னு தெரியாம எங்கடா போனே எங்க போனேன் வெளியே வாடா வெண்ணேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். சஞ்சய்க்கு இன்னுமே இந்த சூட்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதனால பிராங்கி கிட்டையும் உசோப் கிட்டையும் சொல்லி கொஞ்சம் ரீடிசைன் பண்ணுமா. அப்படி சொல்லிட்டு சும்மா சல்லுன்னு ஏர்ல சும்மா மாசா பறந்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.